இது 10th அக்டோபர் 2019 நான்சி டிமாஸ் வாகமூத்தின் சீக்கிங் ஹிம் ப்ரோக்ராமிலிருந்து எடுக்கப்பட்டது. இன்றைய தலைப்பு மன்னிப்பு மற்றும் கசப்பு. அதில் மன்னிக்க ஒரு உந்து சக்தி, அதை குறித்து பார்ப்போம். நான் ரெஜினா அப்படின்ட்டு ஒரு பெண்மணியை குறித்து வாசித்தேன். அவங்க சிறைச்சாலையில் உள்ள ஒரு குற்றவாளிகளின் கூட்டத்தின் மத்தியில் ஊழியம் செய்கிறாங்க அப்படின்னு வாசித்தேன். அதில் ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னால் தான் இதே குற்றவாளிகளின் கூட்டம் மற்ற யாரோடோ துப்பாக்கினால சுட்டு சண்டை போடும்போது ரெஜினாவுடைய 12 வயது மகளை தெரியாமல் சுட்டு கொன்னுட்டாங்க அப்படின்னு வாசித்தேன். ரெஜினா மகள் இறந்து 10 வருடங்களுக்கு அப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இந்த வார்த்தைகளை சொல்லுவேன் அப்படின்னு நான் நினச்சே பார்க்கல, ஆனால் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொல்ல எனக்கு சக்தி கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குற்றவாளிகளின் கூட்டத்தை மன்னிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இவங்களால எப்படி தன்னுடைய 12 வயது மகளை கொன்னவங்களை மன்னித்தது மாத்திரம் இல்லாமல் அவங்க மத்தியில் ஊழியம் செய்து அவங்களுக்கு உதவ முடியுது? இப்படிலாம் நம்மளால மன்னிக்க முடியாது அப்படின்னு நமக்கு தோணுது. அப்போ ரெஜினாவுக்கு இப்படி மன்னிக்க எது உந்து சக்தியா இருந்தது அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்ப்போம். அது குறித்து நம்ம வேதத்துல ஒரு வசனத்தை பார்த்தோம்னா, கொலோசையர் 3வது அதிகாரம் 13வது வசனத்தின் பின்பாகத்தை பார்ப்போம். அதுல என்ன போட்டிருக்கு? கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள் அப்படின்னு போட்டிருக்கு. என்ன எழுதியிருக்குன்னா, நம்முடைய பாவங்களை எல்லாம் நமக்கு தேவன் மன்னித்தது போல நாமும் மற்றவங்களுக்கு மன்னிக்கணும் அப்படின்னு போட்டிருக்கு. தேவன் நமக்கு மன்னித்தது போல அப்படின்னு போட்டிருக்கல, அதுதான் நம்முடைய உந்து சக்தி. நாமும் அதே மாதிரி மற்றவங்களுக்கு மன்னிக்கணும். இப்பவும் நாம யாரையாவது மன்னிக்கணுமா அப்படின்னு யோசிச்சு பார்ப்போம். இன்னும் ஒரு நாள் கூட அந்த நபரின் மேலுள்ள வெறுப்பை நம்ம பிடிச்சிட்டு அவங்கள மன்னிக்காம இருக்க வேண்டாம். ரெஜினாவுனால அந்த குற்றவாளிகளின் கூட்டத்தை மன்னிக்க முடியும்னா, நம்முடைய தேவனால நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்க முடியும்னா, நாமும் நமக்கு விரோதமாக குற்றம் செய்து கஷ்டப்படுத்தியவர்களை மன்னிக்க முடியும். இன்னைக்கும் மன்னிப்பின் வழியில நடக்க முடிவு செய்வோமா? இப்பவும் ஒரு சின்ன ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் உமக்கு விரோதமாய் செய்த குற்றங்களை நீர் எங்களுக்கு மன்னித்தது போல நாங்களும் எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் ஐயா. இயேசுவின் மூலமாய் ஜெபம் கேளும் அன்புள்ள பிதாவே, ஆமென்.